இந்த வீடியோல TNPSC previous year chemistry question தான் பார்க்க போறோம். First question, petatran is a device for accelerating. இப்போ petatranங்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிளா இருந்துச்சுன்னா அதை ஆக்சிலரேட் பண்றதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ வந்து எலக்ட்ரான் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி ஆப்ஷன் பி ல நியூட்ரான் கொடுத்திருக்காங்க. நியூட்ரானோட சார்ஜ் நியூட்ரல் சார்ஜ். அடுத்தது ஆப்ஷன் சி ல புரோட்டான் கொடுத்திருக்காங்க. புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்தது ஆப்ஷன் டி டியூட்ரான் கொடுத்திருக்காங்க. டியூட்ரானோட சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ இதுல நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் யார் அப்படின்னா எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்றதுக்கு பீட்டாட்ரான் யூஸ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இதே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைக்ளோட்ரான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சைக்ளோட்ரான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலை ஆக்சிலரேட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது சைக்ளோட்ரான். ஓகே, அப்போ சைக்ளோட்ரான்ங்கிறது புரோட்டானா இருந்தாலும் சரி டியூட்ரானா இருந்தாலும் சரி ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்லுவோம். ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னா நம்ம ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹீலியம் நியூக்ளியஸை நம்ம சைக்ளோட்ரான் வச்சு நம்ம ஆக்சிலேட் பண்ணலாம். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து நம்ம பீட்டா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா பார்ட்டிகல்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலான எலக்ட்ரான் தான். அதை ஆக்சிலேட் பண்றதுக்கு பீட்டாட்ரான் யூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The pH of fertile soil is usually around. இப்போ fertile soil இருந்தா நல்ல வளமான soil எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வளமான soilோட pH எதுன்னு பார்க்கணும். இப்போ pH வந்து 7 இருந்துச்சுன்னா அது நியூட்ரல். ஓகே, 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல். லெஸ் தென் 7 இருந்தா அது ஆசிட். கிரேட்டர் தென் 7 இருந்துச்சு 7க்கு மேல போனா அது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், காரம் அப்படின்னு சொல்லுவோம். 7க்கு கீழே வந்துச்சுன்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல், அது ஆசிட்டாவும் இருக்காது பேஸாவும் இருக்காது. இப்போ இந்த pH 7 இருக்கும்போது நம்ம NPK அப்படின்னு சொல்லுவோம். NPKங்கிறது நைட்ரஜனா இருக்கட்டும், பாஸ்பரஸா இருக்கட்டும், பொட்டாசியமா இருக்கட்டும். இந்த பாஸ்பரஸ் வந்து நம்ம ஃபெர்டைல் சாயில்ல பாஸ்பேட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, பாஸ்பேட் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ இந்த NPK வந்து அந்த சாயில பிரசண்டா இருந்துச்சுன்னா அது நியூட்ரியன்ட் சாயில், ஃபெர்டைல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த NPK வந்து எப்போ அந்த சாயில 100% இருக்கும் அப்படின்னா pH 7 இருந்துச்சு அப்படின்னா 100% இருக்கும். இன்கேஸ் வந்து pH வந்து லெஸ் தென் 7 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ pH 6 இருந்துச்சுன்னா அரௌண்ட் 80% அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், அடுத்து பொட்டாசியம் இருக்கும். அடுத்தது pH வந்து 5 இருந்துச்சுன்னா ஒரு 70% இருக்கும். அதே மாதிரி pH வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போச்சு. pH 1 இருக்குன்னா அதோட NPK ஓட அளவு 10% கீழே தான் இருக்கும். ஓகே, அப்போ 100% இருக்குது எப்போன்னா pH 7 இருக்கும்போது. ஓகே, அப்போ இந்த pH 7ங்கிற ஆப்ஷன் வந்து 6 to 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 to 7 தான் ஃபெர்டைல் சாயிலுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அப்போ pH ஓட ஃபெர்டைல் சாயில் எவ்வளோ அப்படின்னா 6 to 7. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which organic compound polymerize to form the polyester tacron அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேக்ரானுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டெர்லின். டெர்லின் ஆர் டெரீன் அப்படின்னு சொல்லுவோம். டெர்லின். அப்போ இந்த டெர்லினுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த வேடை டெரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெரிதாலிக் ஆசிட் தான் அதோட மோனோமர். ஓகே, டெரிதாலிக் ஆசிட் அதான் டெரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது லீன், LENE. அப்போ LENங்கிறது என்ன? எத்திலீன் கிளைக்கால். ஓகே, அப்போ டெரிதாலிக் ஆசிட்டும் எத்திலீன் கிளைக்காலும் இந்த ரெண்டு மோனோமரை எடுத்து நம்ம பாலிமரைசேஷன் பண்ணா அங்க டேக்ரான் அல்லனா டெர்லின் ஆர் டெரின்ங்கிற ஒரு பாலிஎஸ்டர் கிடைக்கும். ஓகே, அப்போ டேக்ரானோட மோனோமர் என்ன? டெரிதாலிக் ஆசிட் அண்ட் எத்திலீன் கிளைக்கால். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் எஸ்டர் யூஸ்ட் அஸ் மெடிசின். ஒரு எஸ்டர் அப்படின்னா அதோட ஃபார்முலா RCOOR. RC டபுள் பாண்ட் OOR. இதான் எஸ்டரோட ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த எஸ்டர் வந்து எத்தில் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எத்தில் அசிட்டேட், இந்த எத்தில் பென்சோயேட் ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல்ல சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டி வந்து மெத்தில் பென்சோயிட் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தில் பென்சோயிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பெஸ்டிசைடா யூஸ் ஆகும். பெஸ்டிசைடு அண்ட் சால்வெண்டாவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பெஸ்டிசைட்ஸ். அடுத்தது மெத்தில் சாலிசிலேட். மெத்தில் சாலிசிலேட்ங்கிறது ஒரு ஆயிலா விண்டர் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். ஆயிலா விண்டர் கிரீன். ஓகே, விண்டர் கிரீன். அப்போ இந்த மெத்தில் சாலிசிலேட்டோட ஃபார்முலா பார்க்கலாம். சாலிசிலிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? ஒரு பென்சின் ரிங்ல நம்ம ஒரு OH குரூப் போட்டோம் அப்படின்னா அது வெறும் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு ஆசிட் குரூப் போட்டோம் அப்படின்னா COOH குரூப் போட்டோம்னா அது சாலிசிலிக் ஆசிட். அந்த COOH எடுத்துட்டு அதுல Hக்கு பதிலாக CH3 குரூப் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது வெறும் மெத்தில் சாலிசிலேட். ஓகே, இதுதான் நம்ம ஆயில் ஆஃப் விண்டர் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆயில் ஆஃப் விண்டர் கிரீன் வந்து ஒரு மெடிசனா யூஸ் ஆகும். பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயின் ரிலீவரா இது யூஸ் ஆகும். ஓகே, பெயினை ரிலீவ் பண்றதுக்கு இந்த பெயின் ரிலீவரா இது யூஸ் ஆகும். ஓகே, பெயின் ரிலீவரா. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Which of the following rocks is different from the remaining 3 on the basis of its mode of origin?
ஓகே, மோட் ஆஃப் ஆரிஜின் வச்சு நம்ம இந்த 4 ஆப்ஷன் ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் ராக்ஸ்ல எந்த ராக்ஸ் வந்து டிஃபரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா ராக்ஸை நம்ம 3 கைண்டா நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செடிமெண்டேஷன். அடுத்தது செடிமெண்டேஷன் ராக்ஸ் அப்படின்னா படிவு பாறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செகண்ட் ராக்ஸ் வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமார்பிக். மெட்டாமார்பிக் அப்படின்னா உருமாறி பாறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மூணாவது பாறை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இக்னீசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னா பட்ட வைப்பு பாறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த செடிமெண்டேஷன் ராக்ஸ் வந்து மினரல்ஸ் எல்லாமே அக்குமுலேஷன் ஆயிடுச்சுன்னா, மினரல்ஸ் எல்லாம் அக்குமுலேஷன் ஆயிடுச்சுன்னா அங்க செடிமெண்டேஷன் ராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல உங்களுக்கு இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இக்னிசியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது இந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம்ல, வல்கனோ, அந்த எரிமலை குழம்பு வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய, அதனால ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் வந்து இக்னிசியஸ் ராக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இக்னிசியஸ் ராக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன, கிரானைட். அப்ப இந்த கிரானைட்ங்கிற ராக்ஸ் வந்து இக்னிசியஸ் ராக்ஸ் தான், எரிமலை குழம்புல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. அதே மாதிரி இந்த பியூமிக் ஸ்டோன், இந்த பியூமிக் ஸ்டோன் எல்லாமே இக்னிசியஸ் ராக்ஸ். மெட்டாமார்பிக் ராக்ஸ்க்கு வந்து நம்ம மார்பிள் சொல்லுவோம். ஓகே, மார்பிள் மெட்டாமார்பிக்ஸ் தான். அடுத்து குவார்ட்சைட்டும் மெட்டாமார்பிக் ராக்ஸ் தான். அடுத்து செடிமெண்டேஷனுக்கு ராக்ஸ் என்ன சொல்லலாம்னா இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய லைம் ஸ்டோன், ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சாண்ட் ஸ்டோன், அடுத்து சேல், இந்த களிப்பாறை, அடுத்தது மணற்கல், சுண்ணாம்புக்கல், இந்த மூணுமே என்னன்னா செடிமெண்டேஷன் ராக்ஸ் தான். இந்த மூணு ராக்ஸுமே மினரல்ஸ் எல்லாம் அக்குமுலேஷன் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகிறதுனால சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக்ஸ் தான் இந்த செடிமெண்டேஷன் ராக்ஸ். ஓகே, படிவு பாறைன்னு சொல்றோம். இந்த மார்பிள்ங்கிறது என்னன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ், ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் தான் மார்பிள். ஓகே, இந்த பளிங்கு பாறை. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். பாலிமரைசேஷன் ஆஃப் which one of the following monomer produce synthetic rubber ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜெனரலா சிந்தட்டிக் ரப்பருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த பியூனா ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியூனா ரப்பர், ஓகே, அந்த பியூனா ரப்பர்னா பியூனா N பியூனா S, இது வந்து பியூனா ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிந்தட்டிக் ரப்பருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அப்ப S அப்படின்னா அங்க ஸ்டைரின் சொல்லுவோம், Nங்கிறதுனா அக்ரிலிக் நைட்ரேட், பியூனா அப்படிங்கிறது பியூட்டாடைன், அதோட மோனோமர் எடுத்திருப்போம், அக்ரிலிக் நைட்ரேட் எடுத்திருப்போம். அடுத்தது நம்ம சிந்தட்டிக் ரப்பருக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடியது நியோப்ரின். நியோப்ரின்ங்கிறது குளோரோபிரினை பாலிமரைசேஷன் பண்ணா நியோப்ரின்ங்கிற ஒரு சிந்தட்டிக் ரப்பர் கிடைக்கும். அடுத்தது இந்த மூணு ஆப்ஷனுமே எதுவுமே இல்லை. அப்போ ஃபோர்த் என்ன இருக்குன்னா பாலிபியூட்டாடைன், பிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிபியூட்டாடைன்ங்கிறது இதோட மோனோமர்னா பியூட்டாடைன். பியூட்டாடைன்ங்கிறது 1,3 பியூட்டாடைனை பாலிமரைசேஷன் பண்ணா அது பாலிபியூட்டாடைன் கிடைக்கும். இது ஒரு சிந்தட்டிக் ரப்பர். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அக்ரிலோ நைட்ரேல பாலிமரைசேஷன் பண்ணா பாலி அக்ரிலோ நைட்ரேட் கிடைக்கும், பேன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு ஷார்ட் நேம் என்ன, ஆர்லான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வெட்டர், அடுத்து பிளாங்கெட், இந்த போர்வை, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இந்த அக்ரிலோ PANங்கிற ஆர்லான்ங்கிற பாலிமர் தான் யூஸ் பண்ணுவோம். வினைல் குளோரைடுங்கிறது பாலிமரைசேஷன் பண்ணா பாலி வினைல் குளோரைடு கிடைக்கும். அதாவது PVC பைப், வாட்டர் பைப் சொல்லுவோம்னா PVC பைப், அது வந்து உங்களுக்கு வினைல் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது PP, அதாவது ப்ரொப்ளீனை பாலிமரைசேஷன் பண்ணா பாலிப்ரொப்ளீன், PP. இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாட்டம்ல உங்களுக்கு ரெசின் கோடு கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு 5 கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த ட்ரையாங்கிள்குள்ள PPன்னு கொடுத்துருப்பாங்க, பாலிப்ரொப்ளீன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த பாலிப்ரொப்ளீன் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இந்த PVCக்கு இந்த ரெசின் கோடு என்னன்னா 3. ஓகே, இது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதனால ரெட் கலர்ல இருக்கும். இந்த 5ங்கிறது கிரீன் கலர்ல அதோட ரெசின் கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது ஈஸியா இது ஹார்ம்ஃபுல் லெஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த क्वेश्चन நம்பர் 7. The frequency of radio wave is about hertz அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரேடியோ வேவோட frequency என்ன அப்படின்னா, frequency அப்படின்னா number of vibration per second. ஓகே, அப்ப frequencyங்கிறது number of vibration per second. ஒரு செகண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் நடக்குது, அதிர்வாகுது, அதுதான் நம்ம frequency அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ரேடியோ வேவ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரேடியோ வேவுக்கு frequency ரொம்ப கம்மியா இருக்கும். யாரை விட அப்படின்னா மைக்ரோவேவை விட. மைக்ரோவேவுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். யாரை விட அப்படின்னா ஐஆர்ங்கிறத விட, இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஐஆருக்கு விசிபிளை விட கம்மியா இருக்கும். ஓகே, விசிபிளுக்கு யூவியை விட கம்மியா இருக்கும். யூவிக்கு எக்ஸ்ரேயை விட கம்மியா இருக்கும். ஓகே, எக்ஸ்ரேக்கு காமாரேயை விட கம்மியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேடியோவை வந்து 10⁻³ to 10⁻⁶ ரேஞ்சில் அதோட ஃப்ரீக்வன்சி இருக்கும்.
அதே மாதிரி மைக்ரோவேவ் எடுத்துட்டோம்னா 10 பவர் 11 இருக்கும். ஓகே, இது ஐஆர் எடுத்துட்டோம்னா 10 பவர் 13 ரேஞ்சில் இருக்கும். விசிபிள் எடுத்துட்டோம்னா 10 பவர் 14 ரேஞ்சில் இருக்கும். இதே யூவி எடுத்துட்டோம்னா 10 பவர் 15 ரேஞ்சில் இருக்கும். எக்ஸ்ரே எடுத்துட்டோம்னா 10 பவர் 15லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். ஸோ 10 பவர் 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 20க்கு மேலே 10 பவர் 20லேருந்து 10 பவர் 24 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை காமா ரே அப்படின்னு சொல்லுவோம். அவ ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறது யாருன்னா காமா ரே தான். ஓகே, கம்மியா இருக்கிறது இல்லை யாரு அப்படின்னா ரேடியோ வேவ். ஓகே, அப்போ ரேடியோவுக்கு 10 பவர் 3லேருந்து 10 பவர் 6 வரைக்கும் இருக்கும். ஸோ 10 பவர் 3 ஆப்ஷன் இல்லை, 10 பவர் 6 வரைக்கும் இருக்கிறதுனால ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாண்டிங் பிரசன்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் இன் கிராபைட் இஸ். இப்போ கார்பன் ஆட்டம் கிராபைட்ல வந்து என்ன பாண்டு இருக்கும்? கார்பன். இப்போ கிராபைட்ங்கிறது ஒரு அலோட்ரோப் ஃபார்ம் ஆஃப் கார்பன். இப்போ டைமண்ட், கிராபைட் இது எல்லாமே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஓகே, டைமண்ட் அடுத்து கிராபைட் இந்த ரெண்டுமே ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் அலோட்ரோப்னு கேட்டா கிராபைட். ஓகே, ஹார்டு சப்ஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டா அது டைமண்ட். ஓகே, இப்போ நம்ம கிராபைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கிராபைட் வந்து ஒரு ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கும். இப்போ இதுதான் ஹெக்ஸாகோனல் ஷேப். இந்த ஹெக்ஸாகோனல் ஷேப்ல ஒவ்வொரு கார்னர்லயுமே இதுல கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது இதே மாதிரி ஹெக்ஸாகோனல் ஷேப் 2 டைமென்ஷன்ல இருக்கும். டைமண்ட் வந்து 3 டைமென்ஷனல் ஷேப்ல இருக்கும். ஓகே, இப்போ கார்பன் இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கும். அடுத்தது இங்க ஒரு ஹெக்ஸாகோனல் ஷேப் வரையறேன். இதுல ஒரு கார்பன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சென்டர்ல ஒரு கார்பன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்பனை சுத்தி 3 கார்பன் இருக்கும். 1 2 3. ஓகே, அப்போ ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் அது இருக்கும். ஏன்னா கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4க்குனால 3 எலக்ட்ரான் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கும். அதனால தான் கிராவிட்டி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் டியூ டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ கார்பனுக்கு 3 பாண்டு தான் இருக்கும் கிராபைட்ல. கார்பனை சுத்தி 3 கார்பன் இருக்கும். ஓகே, அப்போ மெட்டாலிக் பாண்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கும் இடையில பாண்ட் பிரசன்ட் ஆயிருச்சுன்னா அது மெட்டாலிக் பாண்டு. அயானிக் பாண்டா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில பாண்ட் பிரசன்டா இருந்தா அது அயானிக் பாண்டு. கோலன் பாண்ட்னா ரெண்டுமே நான் மெட்டல் பிரசன்டா இருந்தா அது கோலன் பாண்ட். வாண்டர்வால்ஸ்னா ஒரு மாலிகுலர் சாலிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாலிகுலுக்கு இடையில பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்க கிராபைட்ல ரெண்டுமே கார்பன் ரெண்டுமே நான் மெட்டல் தான். நான் மெட்டலுக்கு இடையில தான் ஒரு பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப அங்க மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கும். அந்த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னா அது கோலன் பாண்ட்னா சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டியூ டு என்னன்னா ரெண்டுமே நான் மெட்டலா இருக்கிறதுனால. அடுத்து பார்க்கலாம், இந்த ஹார்டஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ். ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அயனா, கிராபைட்டா, டைமண்டா, அஸ்டடைனா. இப்போ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம மேக்ஸிமம் நிறைய கேரக்டரை வச்சு சொல்லலாம். அதுல நம்ம சிம்பிளா என்னன்னா ஒரு மெல்டிங் பாயிண்ட் வச்சு சிம்பிளா சொல்லலாம். இப்போ ஒரு அயனுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1538 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, இதே கிராவிட்டுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா கிராவிட் வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருந்து அது கேசி ஸ்டேட்டுக்கு போகும். சப்ளிமேட் தான் ஆகும், அது லிக்விட் ஸ்டேட்டா மாறாது. அதான் சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேசி ஸ்டேட்டுக்கு டைரக்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது சப்ளிமேஷன். அப்போ கிராவிட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு பென்சில் லெட்டர் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அது கேசியஸா தான் ஆகும், லிக்விடா மாறாது. அப்போ அதோட சப்ளிமேஷன் பாயிண்ட் எவ்வளோனா 3650 டிகிரி செல்சியஸ் சப்ளிமேஷன், அதாவது சப்ளிமேஷன் பாயிண்ட். ஓகே, ஆனா டைமண்டுக்கு மெல்டிங் பாயிண்ட் என்னன்னா 3550 டிகிரி செல்சியஸ். ஓகே, அடுத்து அஸ்டடைனுக்கு 302 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ இதுல மெல்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் இந்த 3 தான் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. கிராபைட் வந்து சப்ளிமேஷன் தான் ஆகும். அப்போ இந்த மெல்டிங் பாயிண்ட்ல வந்து யாருக்கு அதிகம் அப்படின்னா பார்த்தா டைமண்டுக்கு தான் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ அதுதான் ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கிராபைட்டுக்கு சப்ளிமேஷன் பாயிண்ட் அதிகமா இருக்குன்னா கிராபைட்ல கார்பனை சுத்தி 3 கார்பன் தான் இருக்கு, 3 கோலன் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆனா டைமண்ட் எடுத்தனா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். டைமண்ட்ல ஒரு கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கும், அது டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ டைமண்ட்ல கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கிறதுனால அங்க 4 கோலன் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அங்க ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது. அதனால தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றது இல்லை, அது இன்சுலேட்டரா இருக்கு. ஓகே, அப்ப 4 பாண்ட் இருந்ததுனால ரொம்ப டைமண்ட் வந்து ஹார்டா இருக்கும். ஓகே, அப்ப இங்க கிராவிட் வந்து சாஃப்டா தான் இருக்கும். ஓகே, அப்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டா டைமண்ட் தான். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The fertilizer which is called as nitrolium என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நைட்ரோலியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு லைம் எடுத்துட்டோம்னா குயிக்லைம்னா ஃபார்முலா CaO கால்சியம் ஆக்சைடு. அந்த குயிக்லைம் கூட கோகோக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு 2800 டிகிரி செல்சியஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்க கால்சியம் கார்பைடு ஃபார்ம் ஆகும். அந்த கால்சியம் கார்பைடு இப்போ 2 மோல்ஸ் நம்ம கார்பன் எடுத்திருக்கோம், கால்சியம் கார்பைடு
பிளஸ் கார்பன் மோனாக்சைடு வரும். இந்த கால்சியம் கார்பைடு இருக்கிற CaC2 எடுத்துட்டு அது கூட நம்ம ஒரு நைட்ரஜன் கேஸை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க கால்சியம் சைனைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த கால்சியம் சைனமைடை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நைட்ரோலியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ஆப்ஷன் பி இஸ் கால்சியம் சைனமைடு. இதுதான் நைட்ரோலியம்ங்கிற ஒரு ஃபெர்டிலைசர். ஓகே, அடுத்தது சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் கண்டெய்ன்ஸ். சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் கண்டெய்ன்ஸ் கேட்டாங்க. சூப்பர் பாஸ்பேட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணோம்னா இந்த கால்சியம் பாஸ்பேட் எடுப்போம். ஓகே, இந்த கால்சியம் பாஸ்பேட்டை எடுத்துட்டு அது கூட 2 moles ஆஃப் சல்பூரிக் ஆசிட் போட்டோம்னா H2S ஒரு கிங் ஆஃப் கெமிக்கல் சல்பூரிக் ஆசிட் போட்டோம்னா அங்க இந்த சல்பூரிக் ஆசிட் 2 moles ஆஃப் ஜிப்சம் கொடுக்கும். ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் 2H2O. இந்த கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்டை கொடுத்துட்டு பிளஸ் இந்த கால்சியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டை கொடுக்கும். இந்த கால்சியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் தான் நம்ம சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் கண்டெய்ன்ஸ் CaH2PO4 ட்ரைஸ். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The rate of diffusion is large. இப்போ டிபியூஷன் அப்படிங்கிறது விரவல். ஓகே, அப்போ ஒன்னோட ஒன்று டிபியூஷன் ஆகுது. இப்போ டிபியூஷன் ஆகணும் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா கைனடிக் எனர்ஜியை பொறுத்து இருக்கு. கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சு அப்படின்னா அங்கே டிபியூஷன் அதிகமாகும். ஓகே, கைனடிக் எனர்ஜி அப்படின்னா மூவ்மெண்ட். ஓகே, அப்போ இதில் யாருக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? மூவ்மெண்ட். கேஸுக்கு தான் அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும் கைனடிக் எனர்ஜி. அடுத்தது லிக்விடா இருக்கும், அடுத்தது சாலிடா இருக்கும். ஓகே, அப்போ கேஸுக்கு தான் உங்களுக்கு லார்ஜ் டிஃபியூஷன். இப்போ நிறைய நாலுமே கேஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னா gas. அப்ப according to Graham law of division, the rate of division is inversely proportional to square root of molecular mass. அப்போ எந்த கேஸுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு ரேட் ஆஃப் டிவிஷன் கம்மியா இருக்கும். ஓகே, இதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குது. இப்போ இங்க கேஸ் சாலிட் லிக்விட் கொடுத்ததுனால மெட்டலுமே உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் வேர்க்குரிய தவிர. அப்போ இது உங்களுக்கு கேஸ் தான் ரேட் ஆஃப் டிவிஷன் அதிகம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Which of the following device make use piezoelectric property of crystal? piezoelectric property எந்த டிவைஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு வால் கிளாக், எலக்ட்ரானிக் கிளாக், இந்த அட்டாமிக் கிளாக், குவார்ட்ஸ் கிளாக்ல இப்போ இந்த அட்டாமிக் கிளாக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது சீசியம் 133 ஆட்டம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் அட்டாமிக் கிளாக். அடுத்தது குவார்ட்ஸ் கிளாக் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவோம் SiO2. இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ங்கிறது SiO2ங்கிறது என்னன்னா பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த கிறிஸ்டல் மேல நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அதை எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க எலக்ட்ரானிக் கிளாக்கா இருக்கட்டும், அட்டாமிக் கிளாக்கா இருக்கட்டும், வால் கிளாக்ல நம்ம இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ண மாட்டோம். குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணக்கூடியது அதுதான் பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி உடையது. ஸோ குவார்ட்ஸோட ஃபார்ம்ல SiO2. ஓகே, இப்போ அட்டாமிக் கிளாக்ல சீசியம் யூஸ் பண்ணுவோம். ஜிபிஎஸ் டிவைஸ்ல நம்ம அட்டாமிக் கிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜிபிஎஸ் டிவைஸ் இதோட ஏன் அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த அட்டாமிக் கிளாக் வந்து துல்லியமா இதோட அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 1 செகண்ட் 10^13 செகண்டுக்கு 1 செகண்ட் இருக்கும். ஓகே, அதோட அக்யூரசி அதாவது 10^13 செகண்டுக்கு 1 செகண்ட் இதோட அக்யூரசி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி குவார்ட்ஸ் கிளாக் எடுத்துட்டோம்னா இதோட அக்யூரசி 10^9 செகண்டுக்கு, ஓகே 9 செகண்டுக்கு இது 1 செகண்ட் இதோட அக்யூரசி இருக்கும். ஓகே, 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10^9 செகண்ட். அந்த மாதிரி இந்த குவார்ட்ஸ் கிளாக்கோட அக்யூரசி இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த குவார்ட்ஸ் கிளாக்ல எப்படி இந்த கால்குலேட் பண்றாங்க டைம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் ஆர் வைப்ரேஷன். இப்போ இங்க ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் மேல நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது இந்த கிறிஸ்டல் வந்து ஆசிலேஷன் ஆகும். அப்படி வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 1 செகண்டுக்கு 2768 டைம் வைப்ரேஷன் ஆகும்போது இந்த வைப்ரேஷனை வச்சு இதோட டைமை கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆஸ் பர் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் ஆசிட் இஸ். இப்போ லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட்ல ஆசிட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆசிட்ங்கிறது லவ்ரி கான்செப்ட்ல புரோட்டான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டான் கான்செப்ட் அப்படின்னா புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா, ஓகே புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட். அதே மாதிரி புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது பேஸ். இதுதான் லவ்ரி பிரான்ஸோட கான்செப்ட். இப்போ ஆசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ புரோட்டானை டொனேட் பண்றவங்க தான் அது ஆசிட். ஓகே, ஆப்ஷன் டில தான் டொனேட்டிங் புரோட்டான்னா அது ஆசிட். அதே மாதிரி அக்செப்டிங் புரோட்டான் அப்படின்னா அது பேஸ். இன்னொன்று எலக்ட்ரானை வச்சு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் கான்செப்ட் யார் அப்படின்னா லூயிஸ் கான்செப்ட். அப்போ லூயிஸ் கான்செப்ட்ல எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா, அதாவது எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட். எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா ஆசிட். அதே மாதிரி எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா
எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுச்சுன்னா அது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ லூயிஸ் கான்செப்ட் படி இந்த எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ். ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது ஆசிட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The chemical name of vinegar which is used as preservative. Chemical name of vinegar கேட்டிருக்காங்க. vinegar அப்படிங்கிறது 5 to 8% of acetic acid or ethanoic acid. Acetic acid is called as vinegar அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அசிட்டிக் ஆசிட் 5 to 8% நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம வினிகர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த பிக்கிள், ஊறுகாய், இந்த ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் ப்ரிசர்வேட் பண்றதுக்கு இந்த வினிகர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ரெட் ஹேண்ட்ல இருக்கும். ஓகே, ரெட் ஹேண்ட்ல இருக்குது ஃபார்மிக் ஆசிட். அக்ரிலிக் ஆசிட் ப்ரோப்டூயினாயிக் ஆசிட் நம்ம அக்ரிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிலிக் ஆசிட் இந்த பெயிண்ட், வார்னிஷ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம். மேலிக் ஆசிட்ங்கிறது ஒரு ப்ரீகர்சரா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரீகர்சரா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கலை ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இது ப்ரீகர்சரா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The ozone depletion is mainly caused by the gases. Ozone depletion ஆகிறதுக்கு மெயினா பிரைமரி கேஸ் யார் அப்படின்னா CFC. CFCங்கிறது நம்ம ஃப்ரீயான் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீயான் அப்படிங்கிறது நம்ம குளோரோஃப்ளோரோ கார்பன், அதை தான் நம்ம ஃப்ரீயான் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் மேஜரா ஓசோன் டிப்ளஷன் ஆகிறதுக்கூடிய கேஸ். ஓகே, இது இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, ஏர் கண்டிஷனர்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ் இந்த ஃப்ரீயான் கேஸ். ஓகே, அடுத்தது இந்த CO2 வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் பண்ணோம்னா ஸ்மால் அமௌண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ல தான் பண்ணும். ஓகே, டைரக்ட் மெத்தட்ல பண்ணாது. அதே மாதிரி NO2 நைட்ரஜன் ஆக்சைடுங்கிறது NO இருக்கட்டும், நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் கேஸா இருக்கட்டும், நைட்ரஜன் டை ஆக்சைடா இருக்கட்டும், இந்த மூணுமே நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது மூணுமே என்னன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு என்னன்னா ஓசோனை டிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஓகே, அப்ப ஸ்லைட்லி தான் பண்ணும், ஆனா மெயின்லின்னு கேட்டிருக்காங்க, சோ கிடையாது இது. அடுத்து CO2 வந்து டிஃப்ளெக்ஷன் பண்ணாது. இது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். அத முக்கியமா இந்த குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கு முக்கியமான கேஸ் எதுனா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஓகே, அப்போ இங்க ஓசோன் டிப்ளஷன் ஆகிறதுக்கு CFC காரணம், ஃப்ரீயான் கேஸ் தான் காரணம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which one of the following metal is not present in steel? ஸ்டீல்ல எந்த மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஸ்டீல் அப்படின்னு பார்த்தனா மேஜரா இருக்கக்கூடிய மெட்டல் யாருன்னா அயன். ஓகே, அயனோட சேர்ந்து குரோமியம் பிரசன்ட் ஆயிருக்கலாம், நிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கலாம், வெனேடியம் பிரசன்ட் ஆயிருக்கலாம், மெக்னீசியம் பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஓகே, இதெல்லாம் மேஜரா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். இதை தாண்டி நான் மெட்டல்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம்னா கார்பன் இருக்கலாம், சல்பர் இருக்கலாம், இந்த பாஸ்பரஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து அந்த ஸ்டீல்ல பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏல குரோமியம் இருக்கு. ஓகே, குரோமியம் பிரசன்ட் ஆயிருக்கும், நிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கும், வெனேடியம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, சிங்க் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ எது நாட் பிரசன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ சிங்க் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சிங்க் வந்து நம்ம ஒரு ஸ்டீல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கேல்வனைசேஷன் பண்றதுக்கு நம்ம சிங்கை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஐடென்டிஃபை தி ஓர் ஆஃப் அயான். அயனோட ஓர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏல மேக்னடைட் கொடுத்திருக்காங்க. மேக்னடைட்டோட ஃபார்முலா Fe3O4. ஓகே, அப்போ இதுல அயன் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் அயனோட ஓர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இங்க பெல்ஸ்பர் கொடுத்திருக்காங்க. பெல்ஸ்பர் அப்படின்னா சோடியம் அலுமினோசிலிகேட் ஆர் பொட்டாசியம் அலுமினோசிலிகேட், அடுத்து கால்சியம் அலுமினோசிலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ NaAlSi3O8 இதுதான் சோடியம் பெல்ஸ்பரோட ஃபார்முலா. இப்போ இதே பொட்டாசியம்னா இந்த சோடியத்துக்கு பதிலா பொட்டாசியம் இருக்கும். ஓகே, அப்போ இதுல சோடியம், அலுமினியம், சிலிக்கான், ஆக்சிஜன் இதே மாதிரி கால்சியம், பொட்டாசியம் தான் இருக்கும். அது அயன் பிரசன்ட் ஆயிருக்காது பெல்ஸ்பர்ல. ஓகே, இது ஒரு சிலிகேட். சோ ஆப்ஷன் டி இஸ் ராங் ஆன்சர். அடுத்து பாக்சைடோட ஃபார்முலா அலுமினியம் ஆக்சைடு Al2O3.NH2 இதுதான் பாக்சைட். இதுல அலுமினியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் தான் இருக்கு, அயன் இல்ல. சோ பாக்சைட்டும் கிடையாது. இது அலுமினியத்தோட ஓர். ஓகே, அடுத்தது குப்ரைட் கொடுத்திருக்காங்க. குப்ரைட் ஃபார்முலானா காப்பர் ஆக்சைடு Cu2O. ஓகே, அப்ப இதுல காப்பர் தான் பிரசன்ட் ஆயிருக்கு, ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இது அயன் கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாட் ஹேப்பன் இன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் அப்படின்னா நம்ம லியோ படத்தை ஞாபகம். லியோ அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் எப்படி சொல்லலாம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ரிமூவல் வச்சு சொல்லலாம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் அஸ்
ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அது ரெடக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்திருக்காங்க, சோ அது ஆக்சிடேஷன். சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்திருக்காங்க, அப்போ லாஸ் இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷனா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா அது ரெடக்ஷன். ஓகே, அடுத்தது லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணோம்னா அது ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணோம்னா அது ரெடக்ஷன். ஓகே, அடுத்து கெயின் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா அது ரெடக்ஷன். ஓகே, அப்ப மத்த மூணுமே ரெடக்ஷன், ஆப்ஷன் ஏ வந்து தான் ஆக்சிடேஷன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். the compound which is called common salt. எந்த காம்பவுண்ட் காமன் சால்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ NaCl, ஆப்ஷன் பி கால்சியம் குளோரைடு, ஆப்ஷன் சி அலுமினியம் குளோரைடு, ஆப்ஷன் டி லித்தியம் குளோரைடு கொடுத்திருக்காங்க. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காமன் சால்ட்க்கு இன்னொரு நேம் என்ன இருக்கு அப்படின்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ராக் சால்ட். இல்ல அப்படின்னா டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் சால்ட். இல்ல அப்படின்னா யூனிவர்சல் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் சால்ட். ஓகே, அப்ப இந்த மாதிரி நேம் சொல்லுவோம் காமன் சால்ட்டை. இப்போ இதுதான் நம்ம டெய்லி நம்ம சாப்பாடுல போடக்கூடிய சால்ட், அதான் காமன் சால்ட், ராக் சால்ட், டேபிள் சால்ட், யூனிவர்சல் சால்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சால்ட் என்ன சால்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடிக்கடி நம்ம டிஎன்பிஎஸ்சி கான்செப்ட் வீடியோ, கெமிஸ்ட்ரி கான்செப்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போடுவோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.